Good morning students. இப்போ நம்ம 10th standard chemistryல chemical reactions and equationsல ஆல்ரெடி நாம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல பேலன்சிங் தி chemical equations பத்தி பார்த்தோம். அதே சாப்டர்ல இப்போ அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் chemical reactions பத்தி பார்க்க போறோம். chemical reactionsல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதுல சில மேஜர் டைப் ஆஃப் chemical reactions என்னென்ன அப்படினு பாத்தீங்கன்னா first one combination reaction, second one decomposition reaction, third one displacement reaction, fourth one double displacement reaction, fifth one precipitation reaction, sixth one neutralization reactions, the last one oxidation and reduction reactions or redox reactions அப்படினு சொல்றோம். இந்த மாதிரி different type of major chemical reactions பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது முதல் டைப் வந்து combination reaction. ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னா என்ன, ரொம்ப சிம்பிளா இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ரியாக்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு ரியாக்டன்ட் வந்து ஏ, இன்னொரு ரியாக்டன்ட் வந்து பி. டூ ரியாக்டன்ஸை நம்ம கம்பைன் பண்ணுறோம். ஏ ப்ளஸ் பியை கம்பைன் பண்ணுறோம். நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபி என்ற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அப்போது ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னால் மினிமம் டூ ரியாக்டன்ஸை ஒன்னோட ஒன்று நம்ம கம்பைன் பண்ணுறோம். இங்கே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ த காம்பினேஷன் ரியாக்ஷன் இஸ் நத்திங் பட் த காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் ரியாக்டன்ஸ் டு ஃபார்ம் எ சிங்கிள் ப்ராடக்ட் இஸ் கால்டு காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். ரைட், ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷனில் எப்போவுமே நமக்கு வந்து டூ ரியாக்டன்ஸ் தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா மினிமம் வந்து டூ ரியாக்டன்ஸ் இருக்கணும். ஸோ மோர் தேன் டூ ரியாக்டன்ஸ் நம்ம கூட சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் இருக்கலாம். த்ரீ ரியாக்டன்ஸ் கூட ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகே ரைட், இப்போ இதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஹைட்ரஜன் combines with oxygen gives water. Hydrogen combines with oxygen gives water. இது ஒரு சிம்பிள் காம்பினேஷன் ரியாக்ஷன். ரெண்டு எலிமெண்ட் கம்பைன்ட் ஆகுது. ஒன்று வந்து ஹைட்ரஜன், another one is oxygen gives water. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடுங்க. ஹைட்ரஜன் இங்கே வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்கு, இங்கே 2 ஆட்டம்ஸ் இருக்கு. ஆக்சிஜன் வந்து இங்கே 2 ஆட்டம்ஸ் இருக்கு, இங்கே 1 ஆக்சிஜன் ஆட்டம் தான் இருக்கு. ஸோ போன கிளாஸில் நான் பேலன்சிங் சொல்லி கொடுத்தேன். இப்போ என்ன பண்ணோம், இந்த பக்கம் ஆக்சிஜனை ஈக்குவலைஸ் பண்ணணும். அப்போ நம்பர் எங்கே போடுங்க, இந்த ஃபார்முலாக்கு ஃப்ரண்ட்டில் நாங்கள் 2 போட்டுக்கிறோம். அப்படி 2 போட்டிங்கன்னா ஹைட்ரஜன் 2 2s ஆர் என்ன ஆகுது, 2 2s ஆர் 4 ஆகிடும். அப்போ இங்கே ஒரு 2 போட்டுக்கிறீங்க. 2 2s ஆர் 4. ஹைட்ரஜன் 4 ஆட்டம்ஸ், ஆக்சிஜன் வந்து 2 ஆட்டம்ஸ். ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு எக்ஸாம்பிள். ரைட், இப்போ ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷனில் இந்த ஏ அண்ட் பி இருக்குல்ல, இது ரெண்டுமே எலிமெண்ட்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ரெண்டுமே வந்து காம்பவுண்ட்ஸாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒன்று எலிமெண்ட்டு இன்னொன்று காம்பவுண்டாகவும் இருக்கலாம். அப்போ ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸில் த கம்பைனிங் சப்ஸ்டன்சஸ் ஏ அண்ட் பி இது போத் may be elements or both may be compounds or one may be element or another may be compound இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏவும் பியும் ரெண்டும் என்னவா இருக்குன்னு கேட்டால் எலிமெண்ட்ஸாக இருக்கு. ஹைட்ரஜன் ஒரு எலிமெண்ட், ஆக்சிஜன் வந்து அனதர் எலிமெண்ட். இது ஒரு டைப்பு. இப்போ நம்ம அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். குயிக் லைன் which is nothing but calcium oxide. குயிக் லைன் ஃபார்முலா வந்து CaO. இதை நம்ம வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க. குயிக் லைம் வந்து சுண்ணாம்பு இல்லையா, அந்த ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்காக நாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சுண்ணாம்பு தான் நம்ம குயிக் லைம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வாட்டரில் நீங்கள் டிசால்வ் பண்ணுறீங்க. என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். கால்சியம் ஹைட்ராக்சைடு ஃபார்முலா வந்து CaOH twice. This is nothing but கால்சியம் ஹைட்ராக்சைடு. இதுதான் நம்ம அந்த வாலில் நம்ம அப்ளை பண்ணுற சப்ஸ்டன்ஸ். இதுதான் இந்த சுண்ணாம்பு தண்ணியில் கரைச்சி வாலில் அப்ளை பண்ணுறீங்க இல்லையா, அதான் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இங்கே 1 கால்சியம் ஆட்டம் இருக்குது, இங்கேயும் 1 கால்சியம் ஆட்டம் இருக்குது. ஆக்சிஜன் இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, 1 + 1 2 ஆட்டம்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஆக்சிஜன் வந்து 2 ஆட்டம்ஸ் இருக்குது, காமனாக போட்டிருக்கோம், ப்ராக்கெட் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் 2 ஆட்டம்ஸ், இங்கே ஹைட்ரஜன் 2 ஆட்டம்ஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆல்ரெடி வந்து பேலன்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு செல் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனில் இந்த கால்சியம் ஆக்சைடு இருக்கு இல்லையா, இந்த குயிக் லைம் இருக்குல்ல,
இந்த குயிக்லைம் வந்து ஒரு காம்பவுண்டு, வாட்டர் வந்து இன்னொரு காம்பவுண்ட். புரியுதா? அப்போ இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன்ல ரெண்டு காம்பவுண்டை நம்ம கம்பைன் பண்றோம். ரெண்டு காம்பவுண்டை கம்பைன் பண்ணும்போது இன்னொரு நியூ காம்பவுண்ட் இங்க நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ this combination reaction between two compounds, this combination reaction between two elements அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே, இப்போ மூணாவது டைப் பாருங்க. இன்னொரு மூணாவது டைப் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரிக் ஆக்சைடு, NO அப்படின்னு சொன்னா நைட்ரிக் ஆக்சைடு. இதனோட நம்ம என்ன பண்றோம், ஆக்சிஜன் கேஸ் நம்ம வந்து ஆட் பண்றோம். புரியுதா? ஆட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். நைட்ரஜன் டை ஆக்சைடு NO2. இப்போ ஈக்குவேஷன் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா இங்கே 2NO போட்டுக்கோங்க, இங்கே 2NO2 போட்டுக்கோங்க. ஸோ நைட்ரஜன் 2 ஆட்டம்ஸ், இங்கே நைட்ரஜன் 2 ஆட்டம்ஸ். ஆக்சிஜன் இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு, இங்கே ஒரு 2 இருக்கு. 2 + 2 4, இங்கே வந்து 2 2s are 4. ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த காம்பவுண்டோட நேம் வந்து நைட்ரிக் ஆக்சைடு. இது வந்து ஆக்சிஜன், இது வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடு வந்து ஒரு காம்பவுண்டு, ஆக்சிஜன் வந்து ஒரு எலிமெண்ட். புரியுதா? அப்போது ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷனில் மினிமம் நம்ம என்ன பண்ணுறோம், 2 ரியாக்டன்ஸை கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் இங்கே வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, அப்போது இந்த ரியாக்டன்ஸ் வந்து 2 ரியாக்டன்ஸும் எலிமெண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை 2 ரியாக்டன்ஸ் காம்பவுண்டாகவும் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அதில் ஒரு ரியாக்டன்ட் வந்து எலிமெண்ட்டாகவும் இன்னொரு ரியாக்டன்ட்டு காம்பவுண்டாகவும் இருக்கலாம். புரியுதா? ஸோ அப்போ காம்பினேஷன் ரியாக்ஷன்ன்றது when 2 reactants or more than 2 reactants combine to form a single product is called a combination reactions. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். C+O2 gives CO2, அது ஒரு எக்ஸாம்பிள். மெக்னீஷியம் ப்ளஸ் ஆக்சிஜன் gives மெக்னீஷியம் ஆக்சைடு, அதெல்லாம் கூட எக்ஸாம்பிள் ஃபார் காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது, ஓகே, இப்போ நம்ம அடுத்தது இந்த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸில் செகண்ட் ஒன், அதாவது செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம், டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் என்ன, இதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் இது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன். முன்னாடி என்ன பார்த்தீங்க, A + B gives AB அப்படின்னு பார்த்தோம். இப்போ பாருங்களேன், AB, இந்த AB என்ற காம்பவுண்டு இது வந்து என்ன பண்ணுறோம், பிரேக் பண்ணி 2 சிம்பிள் எலிமெண்ட்ஸாக நாம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம். புரியுதா? A single compound is broken down into 2 or more simple product is called a decomposition reaction. ஓகே, ஒரே ஒரு ரியாக்டன்ட் மட்டும்தான் இதை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ரியாக்டன்ட்டை பிரேக் பண்ணி நம்ம சிம்பிள் எலிமெண்ட்ஸாவோ இல்லை காம்பவுண்ட்ஸாவோ கன்வெர்ட் பண்ணுறோம். இந்த ரியாக்ஷன் பேர் தான் டீகாம்போசிஷன். திஸ் இஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆஃப் என்னது, ஃபர்ஸ்ட் ஒன், காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ரைட். இப்போ ஒரு காம்பவுண்ட் AB நீங்கள் எடுத்திருக்கீங்க இல்லையா, இதை எப்படி நம்ம டீகம்போஸ் பண்ணுறது அப்படின்னா நாம் என்ன கொடுக்கணும், a form of எனர்ஜியை கொடுக்கணும். இதுக்கு நீங்கள் ஒரு எனர்ஜியை கொடுத்தா தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வந்து பிரேக் ஆகிட்டு அது எலிமெண்ட்ஸாவோ இல்லை காம்பவுண்ட்ஸாவோ சிம்பிள் காம்பவுண்ட்ஸாவோ ஸ்ப்ளிட் ஆகும். அப்போது திஸ் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் ரிக்வயர்ட் சம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அது ஹீட்டாக இருக்கலாம், இல்லை லைட்டாக இருக்கலாம், இல்லைனா எலக்ட்ரிசிட்டியை கூட நம்ம பாஸ் பண்ணலாம். ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இருந்தால் தான் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்கும். அப்போ டீகாம்போசிஷன் ரியாக்ஷனுக்கு எனர்ஜியை நம்ம சப்ளை பண்ணணும். அப்போ இது ஒரு எண்டோதெர்மிக் ப்ராசஸ். ஓகே, இப்போ கவனிங்க, இந்த டீகாம்போசிஷனில் ஒரு ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், அந்த ரியாக்டன்ஸை நம்ம ஹீட் பண்ணலாம். அந்த ரியாக்டன்ஸை நீங்கள் ஹீட் பண்ணலாம். அதாவது ஹீட் எனர்ஜியை கொடுத்தீங்கன்னா காம்பவுண்ட் வந்து பிரேக் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா லைட்டு, என்ன லைட் யூஸ் பண்ணலாம், சன்லைட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஸோ திஸ் ரியாக்ஷன் இஸ் கால்டு ஃபோட்டோலிட்டிக் ரியாக்ஷன். ஃபோட்டோலிட்டிக் டீகாம்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஃபோட்டோலிட்டிக் டீகாம்போசிஷன் ஆர் ஃபோட்டோலிசிஸ். ஒரு சன்லைட்டை யூஸ் பண்ணி ஒரு காம்பவுண்டு பிரேக் ஆகுது அப்படின்னு சொன்னால் தட் ரியாக்ஷன் இஸ் கால்டு ஃபோட்டோலிட்டிக் டீகாம்போசிஷன். அப்படி இல்லைன்னா we have to pass electric current through the solution, that is called a electrolytic decomposition. Electrolytic decomposition.
நீங்கள் ஹீட்டை வந்து சோர்ஸாக யூஸ் பண்ணீங்கன்னா this is also called thermal decomposition அப்படின்னு சொல்லலாம். thermolytic decomposition. லைட்டை யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து photolytic decomposition. எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா electrolytic decomposition. இதில் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை நாம் கொடுத்தா தான் decomposition ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது thermal decomposition. ஹீட் வந்து கொடுக்க போகிறீங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா thermal decomposition. ரைட், இப்போ நம்ம லைம்ஸ்டோன் எடுத்துக்கிறீங்க. லைம்ஸ்டோன் கால்சியம் கார்பனேட். லைம்ஸ்டோனுடைய கெமிக்கல் நேம் வந்து கால்சியம் கார்பனேட். இந்த காம்பவுண்டை ஹீட் பண்ணுறீங்க. ஹீட் பண்ணால் இட்ஸ் பிரேக்ஸ் டவுன் இன்டு calcium oxide and carbon dioxide gas. It's a very simple reaction. Okay, so இந்த ஈக்குவேஷன் நீங்கள் செக் பண்ணினா அது ஆல்ரெடி பேலன்ஸ் ஆகிருக்கும். கால்சியம் 1 ஆட்டம் இருக்குது, இங்கே 1 ஆட்டம் இருக்குது. கார்பன் 1 ஆட்டம், இங்கே கார்பன் 1 ஆட்டம். ஆக்சிஜன் வந்து இங்கே 3 ஆட்டம்ஸ் இருக்குது, இங்கே 2 + 1 3 ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போது ஒரு லைம்ஸ்டோனை நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அது 2 காம்பவுண்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்று கால்சியம் ஆக்சைடு, அனதர் ஒன் இஸ் கார்பன் டை ஆக்சைடு. இந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்? ஹீட் எனர்ஜியை சப்ளை பண்ணுறோம். இது ஒரு தெர்மோலிட்டிக் டீகாம்போசிஷனுக்கான எக்ஸாம்பிள். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். இதே இடத்துல நீங்கள் ஜிங்க் கார்பனேட் எடுத்துக்கிறீங்க. ஜிங்க் கார்பனேட் ZnCO3 எடுத்துக்கிறோம். இந்த ஜிங்க் கார்பனேட்டை ஹீட் பண்ணினா இட் சேஞ்சஸ் இன்டு ஜிங்க் ஆக்சைடு அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். இந்த மாதிரி வந்து நமக்கு 2 ப்ராடக்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. இதுக்கெல்லாம் என்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட் எனர்ஜி தேவைப்படுது. ஓகே, இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள்? தெர்மல் டீகாம்போசிஷனுக்கான எக்ஸாம்பிள். இப்போ நம்ம அடுத்தது இதில் இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் நம்ம தெர்மல் டீகாம்போசிஷனில் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் சல்பேட் FeSO4.7H2O. இது வந்து கிறிஸ்டலைன் ஃபெரஸ் சல்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிறிஸ்டலைன் ஃபெரஸ் சல்பேட் இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேல் கிரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டலைன் சால்ட், கிறிஸ்டலைன் ஃபெரஸ் சல்பேட். ஒரு டெஸ்ட் டியூப்பில் இப்போ நம்ம இந்த ஃபெரஸ் சல்பேட் கிறிஸ்டலை எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்? இதை நம்ம ஹீட் பண்ணுறோம். ஒரு பர்னரில் வச்சு என்ன பண்ணுறீங்க? இதை நம்ம ஹீட் பண்ணுறோம். இதில் இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, 7 வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும் இல்லையா. இது வந்து ஒரு கிறிஸ்டல் சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். இது ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் எவாப்ரேட் ஆகிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? FeSO4+7H2O. இந்த வாட்டர் வந்து ஸ்டீமாக போயிடும். அப்போ இந்த மீதி இருக்கிற ஃபெரஸ் சல்பேட் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஹைட்ரஸ் ஃபெரஸ் சல்பேட் அப்படின்னு சொல்லணும். அன்ஹைட்ரஸ் ஃபெரஸ் சல்பேட். இது வந்து ஆல்மோஸ்ட் என்ன ஆகும்? கலர் வந்து ஃபேட் ஆகிடும். ஆல்ரெடி உங்களுக்கு இது பேல் க்ரீனாக இருந்தது இல்லையா. இந்த வாட்டர் வந்து நமக்கு எவாப்ரேட் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் கலர் வந்து நமக்கு என்ன ஆகிடும்? ஃபேட் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் இட் சீம்ஸ் டு பி லைக் ஏ ஒயிட் கலர் ஆர் லைட் க்ரீன், பேல் க்ரீனாக மைல்டாக இருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? இதை மறுபடியும் ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறீங்க. ஃபர்தராக அப்படியே ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ண உடனே அடுத்த ஸ்டெப்பில் இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த FeSO4 ஃபர்தராக நம்ம அப்படியே ஸ்ட்ராங்காக ஹீட் பண்ணுறோம். which on strong heating it gives a brown color substance. அந்த டெஸ்ட் டியூப் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால் ப்ரௌன் சப்ஸ்டன்ஸாக நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுது. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு வந்து பேல் க்ரீனாக அந்த ஃபெரஸ் சல்பேட் வந்து நெக்ஸ்ட் என்னவா மாறுதுன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் கலராக மாறுது. நீங்கள் ஃபர்தராக அதை ஹீட் பண்ணுறீங்க. ஃபர்தராக நம்ம அதை ஹீட் பண்ணுறோம். ஃபர்தராக நம்ம ஹீட் பண்ணும்போது it gives Fe2O3 plus SO2 plus SO3. திரும்பவும் டீகம்போஸ் ஆகுது. 3 ப்ராடக்டாக டீகம்போஸ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஃபெரிக் ஆக்சைடு அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் இருக்கும். பை ப்ராடக்ட் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு. ஓகே, இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது we can see the color changes.
நீங்கள் ஆரம்பத்தில் எடுக்கும்போது இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எப்படி இருந்தது, பேல் க்ரீனாக இருந்தது. இதை ஹீட் பண்ணும் பொழுது லைட்டாக அது ஒயிட் மாறுது, ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகுது. திரும்பவும் அதை ஃபர்தராக ஹீட் பண்ணும்போது ரெட்டிஷ் ப்ரௌன் கலராக வந்து சேஞ்ச் ஆகுது. சப்போ இது வந்து ஒரு தெர்மல் டீகாம்போசிஷனுக்கான எக்ஸாம்பிள். இது வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலான்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் கிறிஸ்டலைன் ஃபெரஸ் சல்பேட்? இல்லை சூஸில் வந்து அந்த கலர் சேஞ்சஸ் ஆர்டரை மாறி மாறி கொடுக்கலாம். பேல் கிரீன், ஒயிட்டு, ப்ரௌனு, இல்லை ஒயிட்டு, ப்ரௌனு, பேல் க்ரீனு. இந்த சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணும்போது அந்த கலர் என்ன சேஞ்சஸில் ஆர்டர் வந்து எப்படி மாறுது அப்படின்ற கொஸ்டினை வந்து இதில் வந்து கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து இந்த டீகாம்போசிஷன் ரியாக்ஷனில் ஹீட்டை பேஸ் பண்ணி எப்படி டீகாம்போசிஷன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க. இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் தெர்மல் டீகாம்போசிஷன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோலிட்டிக் டீகாம்போசிஷன். ஃபோட்டோலிட்டிக் டீகாம்போசிஷன்னா சன்லைட்டை யூஸ் பண்ணி நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நம்ம ஃபோட்டோலிட்டிக் டீகாம்போசிஷனில் கொண்டு வர போகிறோம். ஓகே ரைட். இப்போ இதில் செகண்ட் வந்து ஃபோட்டோலிட்டிக் டீகாம்போசிஷன். திஸ் இஸ் ஆல்சோ கால்டு ஃபோட்டோலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபோட்டோலிசிஸ் ரைட். ஒரு பிளேட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், சில்வர் குளோரைடு சால்ட்டை எடுத்து வச்சுக்கிறீங்க. சில்வர் குளோரைடு இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் குளோரைடு சால்ட்டு லேபில் தான் கிடைக்கும், வீட்டில் இல்லை. ஓகே, சில்வர் குளோரைடு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா AgCl, சில்வர் குளோரைடு. இது ஆக்சுவலாக என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒயிட்டு சால்ட்டு. வீட்டில் இருக்கக்கூடிய காமன் சால்ட் இருக்கு இல்லையா, டாட்டா சால்ட் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு சால்ட் வந்து சில்வர் குளோரைடு. இதை நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ஓப்பனில் வைக்கிறீங்க. புரியுதா? இந்த பிளேட்டை எடுத்து நம்ம இங்கே மேலே சன்லைட் படுற மாதிரி இதை நம்ம ஓப்பனில் வைக்கிறோம். நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கலர் வந்து மாறி இருக்கும். இந்த சால்ட், இந்த ஒயிட் கலர் வந்து கிரேவாக மாறி இருக்கும். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்பவுண்ட் பிரேக் ஆகுது. எப்படி பிரேக் ஆகுது? Ag ப்ளஸ் குளோரின் கேஸ். குளோரின் கேஸ் வந்து Cl2ன்னு எழுதணும். Cl கிடையாது, ஃபார்முலா வந்து Cl2ன்னு எழுதணும். இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே 2 குளோரின் ஆட்டம் இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது இல்லையா. அப்போ ஃபார்முலாவுக்கு முன்னாடி நம்ம 2 போட்டுக்கிறோம். அப்போ சில்வரும் 2ஆக மாறி போயிடும் இல்லையா. அப்போ இங்கே சில்வருக்கு முன்னாடி 2 போட்டுக்கிறீங்க. இந்த குளோரின் கேஸ் என்ன ஆகும், கேஸ் நார்மலாக வந்து இட் கோஸ் ஆஃப் இல்லையா, வெளில போயிடும். மீதி அந்த பிளேட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சில்வர் இருக்கும். இந்த சில்வர் என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே கலரில் இருக்கும். அப்போது இந்த ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட் என்ன ஆகுது, த சில்வர் குளோரைட், இந்த காம்பவுண்ட் வந்து டீகம்போஸ் ஆகுது. ரெண்டு சிம்பிள் ப்ராடக்டாக அது நமக்கு பிரேக் ஆகிருக்கு, Ag ப்ளஸ் Cl2. ஓகே, இதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணுறோம், சில்வர் புரோமைடு அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் எடுத்துக்கிறீங்க. இது சில்வர் குளோரைடு, இது சில்வர் புரோமைடு. இது வந்து என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேல் எல்லோ கலரில் இருக்கும், பேல் எல்லோ. அதே மாதிரி இந்த பிளேட்லேயே இல்லை டிஷ்ஷில் வச்சு என்ன பண்ணுறீங்க, சன்லைட்டில் வச்சு பார்க்குறீங்க. சன்லைட்டில் வச்சோன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கிரே கலராக மாறுது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் சில்வர் ப்ளஸ் என்னவா ஸ்ப்ளிட் ஆகும், புரோமினா நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிடும். பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 2Ag இங்கே 2Ag கிரே கலர். அப்போது இந்த ரெண்டு ரியாக்ஷனும் எக்ஸாம்பிள் ஆஃப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோலிட்டிக் டீகாம்போசிஷனுக்கான எக்ஸாம்பிள். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் வந்தது நமக்கு டீகாம்போஸ் ஆகுது. ஓகே ரைட். இந்த டீகாம்போசிஷன் ரியாக்ஷனில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது எலக்ட்ரோலைட்டிக் டீகாம்போசிஷன். அதாவது எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி எப்படி நம்ம டீகாம்போசிஷன் நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அதில் தேர்ட் ஒன் வந்து எலக்ட்ரோலைட்டிக் டீகாம்போசிஷன். எலக்ட்ரோலைட்டிக் டீகாம்போசிஷன், எலக்ட்ரிக் கரண்ட் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே ரைட். இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். யூ டேக் வாட்டர், H2O. இந்த வாட்டரில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் நம்ம டைலூட் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க, அது வழியாக நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறோம். புரியுதா? எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணுறீங்க. ஸோ வாட்டரில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எலிமெண்ட் இருக்குது. ஒன்று ஹைட்ரஜன், இன்னொன்று ஆக்சிஜன். நமக்கு ரெண்டு கேஸ் கிடைக்கும். ஒரு கேஸ் வந்து H2, இன்னொரு கேஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
O2 H2 and O2 இது பேலன்ஸ் பண்ணிக்கங்க ஹைட்ரஜன் 2 இருக்கு இங்க 2 இருக்கு பட் ஆக்சிஜன் 1 ஆட்டம் இருக்கு இங்க 2 ஆட்டம்ஸ் இருக்கு அப்போ ஆக்சிஜன் நம்ம இந்த பக்கம் பேலன்ஸ் பண்ணணும் அப்போ இங்க வாட்டருக்கு முன்னாடி நீங்க 2 போட்டீங்கன்னா இப்போ ஆக்சிஜன் 2 ஆயிடுச்சு பட் ஹைட்ரஜன் வந்து 4 ஆயிடும் 2 2s are 4 அப்போ இங்க நீங்க 2 போட்டுக்கிறீங்க ஓகே அப்போ ஹைட்ரஜன் கேஸும் நமக்கு ஆக்சிஜன் கேஸ் ரெண்டு ப்ராடக்ட் நமக்கு வந்து இங்க கிடைச்சிருக்கு ஓகே ரைட் அப்போ இந்த காம்பவுண்ட் ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் in the presence of electricity decomposed into two simple fragments இல்லையா one hydrogen another one is oxygen and this is called electrolytic decomposition அப்படின்னு சொல்றோம் ஓகே ரைட் இப்போ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து நீங்க ஸ்கூல்ல as a 10th standard இல்ல 11th and 12th ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து உங்க ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ல நீங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு காட்டலாம் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க வந்து இது ரொம்ப ஈஸியா பண்ணலாம் அந்த வாட்டரை நம்ம பிரேக் பண்ணி we can get hydrogen and as well as oxygen gas ஓகே இந்த ஆக்டிவிட்டியை நீங்க எப்படி பண்றது நான் சொல்லி கொடுக்கிறேன் நீங்க வீட்ல கூட ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ரைட் இப்போ நாம என்ன பண்றோம் ஒரு மக் எடுத்துக்கிறீங்க ஒரு பிளாஸ்டிக் ஒரு மக் எடுத்துக்கிறோம் எல்லார் வீட்லயுமே மக் இருக்கும் இல்லையா ஒரு பழைய மக் நம்ம பிளாஸ்டிக் மக் எடுத்துக்கிறோம் இந்த மக் எடுத்துக்கிட்டு இந்த மக்கோட பாட்டம்ல என்ன பண்றீங்க ரெண்டு ஹோல்ஸ் போடுறீங்க புரியுதுங்களா ரெண்டு ஹோல்ஸ் போட்டுட்டு கார்பன் எலக்ட்ரோட்ஸ் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிராஃபைட் எலக்ட்ரோட்ஸ் எங்கே கிடைக்கும்னா பென்சில் இருக்கு உடன் பென்சில் இருக்கு இல்லையா அந்த பென்சில் நல்லா சீவி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அந்த கிராஃபைட் ராடை எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பழைய பேட்டரி இந்த எவரிடி பேட்டரிஸ்லாம் இருக்கு இல்லையா பழைய பேட்டரிஸ் வந்து எக்ஸ்பைர்ன பேட்டரிஸை உடச்சி எடுத்தீங்கன்னா உள்ள ஒரு பிளாக் கலரில் ஒரு ஸ்டெம் மாதிரி இருக்கும் அது வந்து கிராஃபைட்டு எலக்ட்ரோட் ஒரு கார்பன் எலக்ட்ரோட் அந்த மாதிரி ரெண்டு பேட்டரியை நீங்கள் உடைச்சி என்ன பண்ணுறீங்க உள்ளே இருக்கிற கார்பன் எலக்ட்ரோடை எடுத்துறீங்க ஏன்னா அந்த கிராஃபைட் வந்து இட் இஸ் a வெரி குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி புரியுதா எல்லாமே இப்போ நீங்கள் வேஸ்ட் ப்ராடக்ட்ல தான் பண்ண போகிறீங்க ஸோ இந்த மக் வந்து வீட்லேயே இருக்கும் பழைய பேட்டரிஸ் வந்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ணாத தூக்கி போட்டு பேட்டரிஸ் வந்து கிராஃபைட் ராட் எடுத்துக்கிறீங்க அப்படி இல்லைன்னா ஒரு பென்சில் எடுத்து நல்லா சீவி எடுத்துட்டு அதை ரெண்டாக உடச்சி ரெண்டு பென்சில் இதை எடுத்துக்கிறீங்க கிராஃபைட் ராட் எடுத்துக்கிறீங்க இந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துல என்ன பண்ணுறீங்க அந்த கிராஃபைட் ராடை நாம ஃபிக்ஸ் பண்ணுறோம் கிராஃபைட் ராடை போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுறோம் ஓகே இந்த இடத்துல வாட்டர் லீக் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது புஷ் போட்டுக்கலாம் இல்லை பேஸ்ட் சம் கைம் லைக் பேஸ்ட் என்ன பண்ணலாம் நீங்கள் ஒட்டிட்டீங்கன்னா அந்த வாட்டர் வந்து லீக் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும் ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு 6 வோல்ட்டு பேட்டரியை நம்ம வாங்கிக்கிறோம் 6 வோல்ட் பேட்டரி அந்த பேட்டரியினுடைய 6 வோல்ட் பேட்டரி ஒன்று வாங்கிக்கிறீங்க இது கடையில் கிடைக்கும் 6 வோல்ட் பேட்டரி ஒரு சைடு வந்து பாசிட்டிவ் போட்டிருக்கோம் இன்னொரு சைடு வந்து நெகட்டிவ் போட்டிருக்கோம் இதில் ஒரு கிராஃபைட் ராட் என்ன பண்ணுறீங்க ஒரு ஒயரால் இந்த பேட்டரியில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடணும் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ஒயரால் இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிட்டுருங்க ஓகே அப்போது எந்த ஒரு ராடை நீங்கள் பாசிட்டிவ் சைடு கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ இது நம்ம என்ன சொல்லணும் ஆனோட் அப்படின்னு சொல்லணும் இப்போ இந்த பக்கம் இந்த ராடை வந்து நெகட்டிவ் சைடு கனெக்ட் பண்ணிருக்கீங்க இல்லையா அப்போ இந்த ராடுக்கு என்ன பேர் சொல்கிறீங்க கேத்தோடுன்றீங்க அப்போது நெகட்டிவ் ராடு வந்து கேத்தோடு பாசிட்டிவ் ராடு வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடு இந்த மாதிரி செட்டப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு கீயை செட் பண்ணிக்கலாம் சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப்காக ஒரு சின்ன கீயை செட் பண்ணிக்கலாம் ஓகே வெரி சிம்பிள் இப்போ சென்டரில் இருக்கிறது வந்து கிராஃபைட் ராடு புரியுதா பிளாஸ்டிக் மக்கில் வாட்டர் லீக் ஆகாத மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க இப்போ என்ன பண்ணுறோம் இதில் நீங்கள் வாட்டரை ஃபில் பண்ணுறீங்க வாட்டரை ஃபில் பண்ணிடுறோம் ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் நார்மல் வாட்டர் வந்து ஆக்சுவலாக பியூர் வாட்டர் வந்து இட் இஸ் எ பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் வந்து எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இட் நீட் எலக்ட்ரோலைட்ஸ் இதில் என்ன பண்ணுறீங்க ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஏதாவது ஆசிட் போட்டுக்கிறோம் புரியுதா ஸோ பெட்டர் டு ஆட் டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் டைல்யூட் சல்ஃபூரிக் ஆசிட் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இதில் ஆட் பண்ணிக்கிறீங்க அந்த வாட்டரில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் which is nothing but acidified water ஓகே இப்போ ரெண்டு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கங்க ஒரு டெஸ்ட் டியூப் ரெண்டு டெஸ்ட் டியூப்லேயும் வாட்டரை நீங்கள் ஃபில் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் டியூப்பில் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க
இன்வெர்டட் பொசிஷனில் இந்த மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சிருங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த டெஸ்ட் டியூப்ல ஃபுல்லாக என்ன இருக்கும்? இந்த டெஸ்ட் டியூப்ல ஃபுல்லாக நீங்கள் வாட்டரை ஃபில் பண்ணியிருக்கீங்க. ஃபில் பண்ணி இன்வெர்டட் பொசிஷனில் வைக்கிறீங்க. இது புரியுதா? ரைட். இட்ஸ் வெரி சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்ட். ஈவன் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தே கேன் ஹேண்டில் திஸ் எக்ஸ்பெரிமெண்ட். உங்களுக்கு 6 வோல்ட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேட்டரி கரெக்டாக தான் யூஸ் பண்ண போகிறீங்க. எந்த பிரச்சனை இல்லாமல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீங்கள் செய்யலாம். ஒரு மக்கு, 2 பேட்டரி எலக்ட்ரோட்ஸு, அதுக்கப்புறம் 2 டெஸ்ட் டியூப்ஸு. இது நீங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு என்ன பண்ணலாம்? ஸ்கூல் லேபில் நம்ம அந்த டெஸ்ட் டியூப்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணுறோம். சுவிட்சை ஆன் பண்ண உடனே என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ராட் இருக்குல்ல, இந்த 2 ராட்லேருந்து நமக்கு கேஸ் பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். கேஸ் பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். 2 பக்கமும் வரும். பபிள்ஸ் 2 பக்கமும் வரும். கேஸ் எப்படி போகும்னு கேட்டிங்கன்னா, மேலே தான் போகும் இல்லையா? இந்த கேஸ் பபிள்ஸ் அப்படியே மேலே போகும். மேலே போக போக என்ன ஆகுன்னு கேட்டால், அங்கே இருக்கிற வாட்டரை கீழே புஷ் பண்ணணும். கீழே புஷ் பண்ணி இந்த இடத்துல இந்த கேஸ் கலெக்ட் ஆகும். மேலே இந்த கேஸ் நமக்கு இந்த போர்ஷனில் கலெக்ட் ஆகும். இந்த இடத்துல கலெக்ட் ஆகும். 2 கேஸ் கலெக்ட் ஆகுது. புரியுதுங்களா? 2 கேஸ் கலெக்ட் ஆகும். ஸோ இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த இடத்துல என்ன கேஸ் கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் கேஸ் கலெக்ட் ஆயிருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் கேஸ் கலெக்ட் ஆயிருக்கு. புரியுதா? 2 கேஸ் நமக்கு கலெக்ட் ஆயிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ராட் இது? இந்த ராட் ஆனோட், பாசிட்டிவ் ராட். பாசிட்டிவ் ராடில் என்ன கேஸ் கலெக்ட் ஆகும்? ஆக்சிஜன் கேஸ் கலெக்ட் ஆகும். நெகட்டிவ் ராடில் என்ன கேஸ் கலெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் கேஸ் கலெக்ட் ஆகும். அப்போது வாட்டர் டீகம்போஸ் ஆகுது. சல்ஃபூரிக் ஆசிட் ஒரு கேட்டலிஸ்டாக ஆக்ட் பண்ணுது. இந்த ரியாக்ஷனை இனிஷியேட் பண்ணி கொடுக்குது. ரைட். இப்போ வாட்டர் என்ன ஸ்டேட்டில் நீங்கள் எடுத்தீங்க? லிக்விட் ஸ்டேட்டில் எடுத்தோம். இந்த வாட்டர் இப்போ பிரேக் ஆகிட்டு 2 ஃப்ராக்மெண்ட்ஸ். ஒரு கேஸ் ஹைட்ரஜன் கேஸ், இன்னொரு கேஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கேஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை இங்கே பார்க்கலாம். இங்கே மேலே கலெக்ட் ஆன இந்த கேஸோட அந்த குவான்டிட்டி, அந்த வால்யூம் பாருங்கள், ரெண்டுமே ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு டியூப்பில் அதிகமான கேஸ் கலெக்ட் ஆகிருக்கு. இன்னொரு டியூப்பில் அதில் பாதி அளவுக்கு தான் கலெக்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா நமக்கு 2:1 ரேஷியோவில் கலெக்ட் ஆகிருக்கு. இது 2 டைம்ஸ் கிடச்சிருக்கு. இது 1 டைம் தான் கிடச்சிருக்கு. புரியுதா? எப்படிலாம் கொஸ்டின் கேட்கலாம்? which gas liberated near cathode during the electrolysis of water? Which gas collected near anode during the electrolysis of water? What is the ratio of hydrogen and oxygen collected by volume? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ரைட். நீங்கள் இந்த ஈக்குவேஷனை பாருங்கள். இந்த வாட்டர் டீகம்போஸ் ஆகும்போது you see that how many moles of hydrogen இங்கே ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த இடத்துல 2 moles of hydrogen gas ஃபார்ம் ஆயிருக்கு. இங்கே எத்தனை மோல்ஸ் ஆக்சிஜன் கேட்டிங்கன்னா 1 மோல் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ என்ன ரேஷியோவில் நம்ம கலெக்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 2:1 ரேஷியோவில் கலெக்ட் ஆகுது. அப்போ வாட்டர் டீகம்போஸ் ஆகும்போது எந்த கேஸ் நமக்கு அதிகமாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனை விட ஹைட்ரஜன் தான் அதிகமாக கிடைக்குது. ஸோ அப்போது டபுள் த டைம் நமக்கு ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட் டியூபை நீங்கள் எடுத்தது இது ஹைட்ரஜன் கேஸா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் டெஸ்ட் இருக்குது. இது ஆக்சிஜன் கேஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் இருக்குது. அப்போது இது ஒரு எலக்ட்ரோலைட்டிக் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது செகண்ட் டைப். அந்த டீகாம்போசிஷன் ரியாக்ஷனில் 3 டைப் பார்த்தீங்க. ஒன்று தெர்மல் டீகாம்போசிஷன், ஹீட்டை யூஸ் பண்ணி டீகாம்போஸ் பண்ணுறது. ரெண்டாவது லைட்டை யூஸ் பண்ணி பண்ணுறது, ஃபோட்டோலிட்டிக் டீகாம்போசிஷன். மூணாவது எலக்ட்ரோலைட்டிக் டீகாம்போசிஷன். இன் ஆல் த கேசஸ் சம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கிவன் டு பிரேக் த காம்பவுண்ட். அதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அடுத்த செஷனில் நம்ம அடுத்த 2 டைப்பான ரியாக்ஷன்ஸை பற்றி பார்ப்போம்.